இன்றைய குத்பாவுடைய தலைப்பாக இப்ராஹிம் நபியின் வாழ்வின் உண்மை என்ற தலைப்பு தெரிவு செய்யப்பட்டுள்ளது. அன்புக்குரியவர்களே, துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அதிகம் பேசப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். மீடியாக்களிலும் குத்பாக்களிலும் பல இடங்களிலும் அந்த இப்ராஹிம் நபியுடைய வரலாறு எங்களுக்கு சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக இப்ராஹிம் நபியுடைய வரலாறுகளை சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களிலே சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விடயம், இப்ராஹிம் அவர்கள் 3 பொய் சொன்னார்கள் என்ற செய்தியை சில சந்தர்ப்பங்களிலே சிலர் சாதாரணமாக சொல்லி அதற்கு விளக்கம் சொல்வதை, அல்லது தலைப்பிடும் போது இப்ராஹிம் சொன்ன 3 பொய்கள் என்ற அந்த தலைப்பை பார்க்கும் போது சில மக்கள் அதை பார்த்து தவறான விளக்கங்கள் எடுக்கிற நிலையையும் நாங்கள் பார்க்கின்றோம். மற்றும் சிலர் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொய் சொன்னார்களா, நபியாக இருக்கக்கூடிய அவர்கள் பொய் சொன்னார்களா என்று அதை மறுக்கக்கூடிய நிலை, அப்படியாக வரக்கூடிய ஹதீஸுகளை மறுக்கக்கூடிய நிலைகளையும் நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது அல்லாஹ்வுடைய இறை தூதராக இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி பொய் சொல்வார் என்ற சில சந்தேகங்களை வைத்துக் கொண்டு ஹதீஸ் மறுப்பாளர்கள் இந்த புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸை மறுக்கக்கூடிய நிலைகளையும் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை படிக்கும் போது அவர் உண்மையாளராகவே இருந்தார் என்பதையும், அது பற்றி அவர்கள் பொய் சொன்னார்களா அல்லது அது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களுடைய நிலை என்ன, அது பற்றிய விளக்கங்கள் என்ன என்பதை இன்றைய குத்பாவிலே சற்று புரிந்து கொண்டால் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, தியாகச்சம்மல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துல்ஹஜ் மாதத்திலே நினைவுபடுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா விரும்புகின்றார். அதனால்தான் அல்லாஹ் தஆலா அவன் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதத்திலே நிறைவேற்றப்படக்கூடிய ஹஜ்ஜுடைய காரியங்களை நாங்கள் பார்க்கும்போது அந்த ஹஜ்ஜுடைய கிரியைகள் ஒவ்வொன்றிலும் இப்ராஹிம் நபியுடைய வரலாறு நினைவு கூறப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தவாஃபாக இருந்தாலும், அவர்கள் சஃபா மர்வாவிலே ஓடக்கூடிய அந்த சஅயாக இருந்தாலும், அந்த மகாம் இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய இப்ராஹிம் அவர்களுடைய கால் பாடம் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே அதற்கு பின்னால் தொடரக்கூடிய தொழுகைகள், அதே போன்று துல்ஹஜ்ஜுடைய 8வது நாளிலே மினாவுக்கு போய் அங்கே செய்யக்கூடிய காரியங்கள், ஜமராத்களிலே கல்லெறியக்கூடிய அந்த விடயங்கள், மினாவிலே குர்பான் நிறைவேற்றக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அவன் இந்த ஹஜ்ஜை கடமையாக்கியதில் கூட அந்த இப்ராஹிமுடைய வாழ்க்கை நினைவு கூறப்பட வேண்டும் என்பதை அவன் எதிர்பார்க்கின்றான், விரும்புகின்றான். அது மட்டுமல்லாமல் அவரை பற்றி, அவருடைய அந்த தியாகத்தை பற்றி மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும் என்பதையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், எதிர்பார்க்கின்றான். எதற்காக? அவரை பின்பற்றி அவரை போன்று இல்லாவிட்டாலும் அதனுடைய ஒரு பகுதியையாவது எமது வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் என்ன செய்கின்றான், எதிர்பார்க்கின்றான். அல்லாஹ்வுக்காக அவர் இந்த அளவுக்கு துறந்தார், எதையும் துறக்க தயாரானார், அதில் ஒரு பகுதியையாவது நாம் எமது வாழ்க்கையிலே, அதாவது அவருக்கு பிறகு வந்தவர்கள் வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அதனால் அவர் புகழப்பட வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், எதிர்பார்க்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பின்னாடி வரக்கூடிய மக்கள் தன்னை அவர்கள் புகழ வேண்டும்
தன்னை பற்றி நல்ல செய்திகளை சொல்ல வேண்டும் என்பதை அவர்களும் எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ்விடம் அவர்கள் துஆவும் செய்தார்கள். அவர்கள் கேட்ட துஆக்களில் மிக முக்கியமான ஒன்று வஜஅல்னி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். இறைவா, பின் வரக்கூடியவர்களிலே அவர்கள் என்னை பற்றி நல்ல செய்தி சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவாயாக என்று அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் தஆலா செய்கிறார். திருக்குர்ஆனிலே சூரத்து ஷுஆராவுடைய 84வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். ஆக அப்படியாக மரணத்துக்கு பின்னால் எங்களை பற்றி நல்ல பெயர் இருக்க வேண்டும், மக்கள் பேச வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறல்ல. நாம் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்திலே எங்களை புகழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறாக இருந்தாலும், மரணத்துக்கு பின்னால், எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் எங்களை பற்றி நல்ல செய்தி பேச வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பது தவறல்ல. அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ் தஆலாவும் அதற்கு ஏற்றால் போல் அவருடைய காலத்துக்கு பின்னாடி அவரை பற்றி புகழக்கூடிய நல்ல செய்தி சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தினான். எந்த அளவுக்கு ஏற்படுத்தினான்? அல்லாஹ் தஆலா உலகத்திலே எந்த ஒரு மனிதரும் அவரை ஏசாத ஒரு நிலையை ஏற்படுத்தினான். உலகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், எந்த மதத்தினரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறை சொல்வது கிடையாது. யூதர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, மற்றுமுள்ள மதத்தவர்களாக யாராக இருந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எந்த குறையும் சொல்வது கிடையாது. தங்களுடைய வழிகாட்டி இப்ராஹிம் என்பதை அவர்கள் பெருமையாக சொல்லிக் கொள்வதை பார்க்கின்றோம். ஆனால் உலகத்திலே இருக்கின்ற, அதாவது வாழ்ந்து சென்ற மற்ற நபிமார்களே அவர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் பல குறைகளை சொல்லிக் கொண்டு அல்லது ஏற்காத நிலைகளை நாங்கள் எமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அவர்கள் ஏற்கிறார்கள் இல்லை என்ற நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உலகத்திலே யாரும் மறுக்கிறது கிடையாது. அவர்கள் இறைவனுடைய இறைத்தூதர் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் அந்த பிரார்த்தனையை கேட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினார். அதே போன்று நாமும் கேட்பதில் தடை கிடையாது. அது மட்டுமல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பல விஷயங்களை அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்கள் கேட்ட பல விடயங்களை அவர்களுக்கு வழங்கினான். அந்த கஅபத்துல்லாஹ்வுடைய ஆலயத்தை அவர்கள் நிர்மாணித்த போது அவர்கள் கேட்ட துஆக்களை அல்லாஹ் வீணாக்கவில்லை. அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا الْبَلَدَ آمِنًا وَاجْنُبْنِي وَبَنِيَّ أَن نَّعْبُدَ الْأَصْنَامَ. இறைவா, இந்த பூமியை நீ ஒரு அச்சமில்லாத பூமியாக நீ ஆக்குவாயாக கேட்டார்கள். وَاجْنُبْنِي وَبَنِيَّ أَن نَّعْبُدَ الْأَصْنَامَ. என்னையும் என் குழந்தைகளையும் சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகாப்பாயாக, சிறுக்கை விட்டும் இணை வைப்பை விட்டும் பாதுகாப்பாயாக என்று துஆ கேட்டார்கள். அப்படி அவர்கள் பல துஆக்களை கேட்டதை அல்லாஹ் தஆலா சூரத் இப்ராஹிமிலே சொல்லி காட்டுகின்றான். அதிலே அவர் கேட்ட துஆவிலே நாம் காணக்கூடிய ஒரு துஆ, வர்சுக்ஹும் மினஸ் ஸமராத் ரப்பனா வஜஅல் அஃபிதத்தன் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம். யா அல்லாஹ், இந்த பாலைவனமான இருக்கக்கூடிய மனித சஞ்சாரங்கள் இல்லாத இருக்கக்கூடிய இந்த பூமியை மக்கள் வரக்கூடிய, வந்து செல்லக்கூடிய ஒரு இடமாக நீ ஆக்குவாயாக. அவர்களுக்கு நீ பொருளாதார செழிப்பை, பலன்களை, நல்ல பொருளாதாரத்தை வழங்குவாயாக என்று துஆ கேட்டார்கள். இன்று நாங்கள் அதனுடைய பிரதிபலனை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உலகத்திலே செழிப்பான ஒரு இடமாக அந்த பகுதி இருக்கிறது. மட்டுமல்லாமல் அங்கே வாழக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா செழிப்பையும் பொருளாதாரத்தையும் வழங்கி இருக்கின்றான். அதற்கு ஏற்றால் போல் அல்லாஹ் தஆலா அது யாருடைய பொறுப்பிலே இருக்க வேண்டும், யாருடைய பொறுப்பிலே இருந்தால் அதை நன்றாக செய்வார்கள் என்பதை உணர்ந்து அல்லாஹ் தஆலா இன்று அந்த பொறுப்பை செய்யக்கூடிய சவுதி அரசாங்கத்துடைய கையிலே அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். அல்லாஹ்வுக்கு தெரியும் யாருடைய இடத்திலே, யாருடைய கையிலே கொடுத்தால் அது நன்றாக நடக்கும் என்பதை அவன் புரிந்து அதற்கு ஏற்ற மாதிரி என்ன செய்திருக்கிறான், அதற்கு பொருத்தமானவர்களை அவனுடைய ஆலயத்தை பாதுகாப்பதற்காக தெரிவு செய்து அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த சேவையை உலகத்திலே வேறு யாரும் செய்ய முடியாது என்ற அளவுக்கு அவர்கள் அங்கே சேவை செய்திருக்கிறதை பார்க்கின்றோம். ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஒவ்வொரு நாட்டவர்களும் சொல்லக்கூடிய செய்தியாக இது இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இவை அனைத்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பூமிக்கு செய்த துஆவுடைய பிரதிபலன் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல,
அல்லாஹ் தஆலா அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவன் திருக்குர்ஆனிலே என்ன செய்கின்றான், எங்களுக்கு நிறைய இடங்களிலே அவர்களுடைய வரலாற்றை சொல்கின்றான். குர்ஆனிலே சுமார் 63 இடங்களில் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் வந்திருக்கிறதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா அவருடைய வரலாற்றை திருப்பி திருப்பி பல இடங்களிலே சொல்கின்றான். அவரை புகழ்ந்து பல விதமாக அவரை புகழ்ந்து சொல்வதை பார்க்கின்றோம். அப்படியாக அவர்களை அல்லாஹ் தஆலா புகழ்ந்து சொல்லிவிட்டு எங்களுக்கு அவரை பின்பற்ற வேண்டும் என்று அவன் கட்டளையிடுவதை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இறங்கிய பல வசனங்களிலே சும்மா அவ்ஹைனா இலைக அனித்தபி' மில்லத இப்ராஹீம ஹனீஃபா, பிறகு நாங்கள் உங்களுக்கு அறிவித்தோம் இப்ராஹிமுடைய வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்குர்ஆனிலே சூரத்து நஹலிலே அல்லாஹ் தஆலா சொல்வதை பார்க்கின்றோம். அதே மாதிரி சூரா நிசாவிலே சொல்லும்போது ومن احسن دينا ممن اسلم وجهه لله واتبع ملة ابراهيم حنيفا, அல்லாஹ் தஆலாவுக்காக வேண்டி தனது உள்ளத்தை திருப்பி முகத்தை திருப்பி அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து இப்ராஹிமுடைய வழியை பின்பற்றக்கூடியவரை விட சிறந்தவர் யார் இருக்கின்றார், மார்க்கத்தால் சிறந்த மார்க்கத்தை பின்பற்றவன் யார் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சூரா நிசாவுடைய 125வது வசனத்தில் அவன் கேட்கின்றான் என்றால், அந்த இப்ராஹிமுடைய வழியை எங்களுக்கு அவன் என்ன செய்கின்றான், பின்பற்ற சொல்கின்றான். அவரை பின்பற்றுவதில் தான் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கின்றான். எங்களுக்கு மட்டுமில்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா போட்ட ஆர்டர் இப்ராஹிமை பின்பற்றுங்கள், இப்ராஹிமுடைய வழியை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், நபி அவர்களுக்கு சொல்கின்றான் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு சிறப்பை வழங்கினான். அதனாலதான் நாம் அத்தஹியாத்திலே துஆ கேட்கின்றோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்தார்கள், அல்லாஹ்விடத்திலே எனக்கு ஸலவாத் சொல்லுங்கள், எப்படி இப்ராஹீமின் மீது நீ அருள் புரிந்ததை போல, இப்ராஹீமுக்கு நீ ஸலவாத் சொன்னதை போல என் மீது ஸலவாத் சொல்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செய்தார்கள், இப்ராஹீமை போல தானும் ஆக வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த இப்ராஹீமை இத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹ்வுடைய உற்ற நண்பனாக ஆக்கிக் கொண்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதனை எதிர்பார்த்தார்கள். அதனால் அவர்கள் என்ன சொன்னார்கள், அதாவது மனிதர்களில் நான் யாரையாவது நண்பராக ஆக்கிக் கொள்வதாக இருந்தால் அபூபக்கரை ஆக்கிக் கொண்டிருப்பேன், ஆனால் அல்லாஹ் என்னை உற்ற நண்பனாக ஆக்கிக் கொண்டான். அதனால் மனிதர்கள் யாரும் எனக்கு அந்த அளவுக்குரிய நண்பராக இல்லை, அல்லாஹ்வுடைய அளவுக்குரிய நண்பராக இல்லை, கலீல் என்ற அந்த பேரை பெறக்கூடிய அளவுக்குரிய நண்பராக யாரும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை பார்க்கின்றோம். ஆகவே இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், எங்களுக்கு அவன் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்காட்டி அவரை பின்பற்ற சொல்கின்றான். அவரை நாங்கள் எதிலெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்றும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், அவன் சொல்லி தந்துவிட்டு எதிலே பின்பற்றக்கூடாது என்பதையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், எங்களுக்கு சொல்கின்றான். அல்லாஹ் தஆலா சூரா முத்தஹினாவுடைய 4வது வசனத்திலே அவன் சொல்கின்றான், ஃபக்கானத் ஹஸனத்துன் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபி இப்ராஹீம வல்லதீன மஅ, இப்ராஹிமுடைய வழியிலே உங்களுக்கு, இப்ராஹிமும் அவருடைய குடும்பத்தாருடைய வழியிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அவர் சிலை வணக்க விஷயத்திலே, இணை வைப்பாளர்களுடைய விஷயத்திலே அவர்களோடு எவ்வாறு நடந்து கொண்டார், அவர்கள் துறந்து நடந்து கொண்டார், அவர்களை புறக்கணித்தார். உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, நீங்கள் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குகின்ற வரைக்கும் இன்னா புரஆஉ மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், நீங்கள் வணங்கக்கூடிய அனைத்தை விட்டு நாங்கள் தூரமாக இருக்கின்றோம் என்று அவர்கள் பகிரங்கமாக தயக்கமின்றி சொல்லக்கூடிய ஒரு தைரியசாலியாக அவர் இருந்தார். அதனால அல்லாஹ் தஆலா அவரை எங்களுக்கு முழுக்க பின்பற்ற சொல்லிவிட்டு ஒரே ஒரு விடயத்திலே நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்பதை சொல்கிறார். இல்லா கௌல இப்ராஹீம் அலைஹி லஅஸ்தக்பிரன்ன லக, இப்ராஹிம் தனது தந்தையை பார்த்து சொன்னார், அவருடைய தந்தை ஒரு முஸ்லிம் இணை வைப்பாளர். அதனால் என்ன சொன்னார், லஅஸ்தக்பிரன்ன, நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று ஒரு வார்த்தை சொன்னார். ஆனால் அல்லாஹ் தஆலா அதை எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். இப்ராஹிம் எப்பொழுது சொன்னார், பிறகு அதிலிருந்து அவர் வாபஸ் வாங்கிக் கொண்டார் என்பதையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், வமா கான இஸ்திக்பார் இப்ராஹீம் லிஅபீஹி இல்லா அன் மவ்இதத்தின் வஅதஹா இய்யா, இப்ராஹிம் வாக்களித்தார் என்பதற்காகத்தான் அவ்வாறு நடந்து கொண்டார். ஆனால் ஃபலம்மா தபய்யன லஹு அன்னஹு அதுவ்வுன் லில்லாஹி தபர்ரஅ மின்,
இப்ராஹிமுடைய தந்தை தனது தந்தை அல்லாஹ்வுடைய எதிரி என்பதை அவர்கள் அறிந்து கொண்ட பின்னாடி அதிலே இருந்து தவிர்த்து கொண்டார் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறார் சொல்லி காட்டுகிறார். எனவே இப்ராஹிம் செய்தவற்றிலே அல்லாஹ் எங்களுக்கு காட்டிய ஒரே ஒரு விஷயம், அதாவது இணை வைப்பாளராக இருப்பவர்களுக்கு அல்லது மரணித்தவர்களுக்கு நாங்கள் பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. எங்களுடைய உற்ற சகோதரராக அல்லது உற்ற நண்பராக அல்லது எங்களுடைய பெற்றோராக இருந்தாலும் கூட இப்ராஹிம் தனது பெற்றோருக்கு பாவ மன்னிப்பு தேடியதை அல்லாஹ் மறைத்தான். அது செய்யக்கூடாது. அது யாராக இருந்தாலும் எங்களுடைய பெற்றோர் இணை வைப்பிலே மரணித்து விட்டால் அவர்களுக்காக நாம் என்ன செய்யக்கூடாது, பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், அந்த இப்ராஹிமுடைய வழியிலே இருந்து எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த பாடத்தை படிப்பித்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை தனது தாய்க்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அனுமதி கேட்பார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா அனுமதி வழங்கவில்லை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே தனது தாயுடைய கபரை தரிசிப்பதற்காக பார்ப்பதற்காக தனது நண்பர்களோடு சஹாபாக்களோடு செல்கின்றார்கள். போய் அந்த இடத்திலே அவர்கள் அழுகின்றார்கள். தாயுடைய கபரை பார்த்து அழுகின்றார்கள். அழுதுவிட்டு சொல்கின்றார்கள், எனது ரப்பிடத்திலே எனது தாய்க்காக பாவ மன்னிப்பு தேடுவதற்கு நான் அனுமதி கேட்டேன், அல்லாஹ் எனக்கு அனுமதி தரவில்லை. அவருடைய கபரை பார்ப்பதற்கு அனுமதி கேட்டேன், அதற்கு மட்டும் அல்லாஹ் அனுமதி தந்தான் என்று அழுதார். ஏன்? அவர்களுடைய தாயாக இருந்தாலும் இணை வைப்பிலே மரணித்ததனால் பாவ மன்னிப்பு தேட முடியாது. அல்லாஹ்வுடைய ஓடராக இருக்கிறது. இன்று சிலர் இதையும் விமர்சிக்கக்கூடிய அல்லது தவறாக விளக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்திலே நாங்கள் ஹதீஸிலே தெளிவாக வந்திருக்கக்கூடிய செய்தி, அவர்களுடைய பெற்றோர் விஷயத்திலே நபி அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இன்றைக்கு சிலர்கள் அப்படி சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ரசூலுல்லாஹ்வை விட ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோர் இவர்களுக்கு, அதாவது இவங்களுக்கு இருக்கிற இறக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பெற்றோரோடு அவர்கள் எவ்வளவு பாசமா இருந்திருப்பார்கள். அதை விட இப்ப இருக்கக்கூடிய சிலர் என்ன செய்யறாங்க, நாங்க அவங்களோட அவ்வளவு இறக்கம் என்று, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோரோடு சிலர்கள் அபூ தாலிபை கூட என்ன செய்கிறார்கள், அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடியவர்களை கூட நாங்கள் இந்த காலத்திலே பார்க்கிறோம். அப்ப என்ன அது? இஸ்லாம் சொல்லாத பாசம். இஸ்லாம் அந்த அளவுக்கு எங்களுக்கு அல்லாஹ்வுடைய இறை தூதருடைய குடும்பத்தாரோடு பாசம் வைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய இறை தூதரோடு நாங்கள் பாசமாக இருக்கின்றோம். ஆனால் அந்த பாசம் என்பதும் அது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எவ்வளவுக்கு சொல்லியிருக்கின்றானோ அந்த அளவுக்கு தான் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் எல்லாமே முன்மாதிரி. இந்த ஒரே ஒரு விஷயத்தை தவிர அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உண்மை சொல்கின்ற விஷயத்திலும் எங்களுக்கு அழகிய முன்மாதிரி. அவர்கள் பொய் சொன்னார்கள் என்ற ஒரு நிலை இருந்திருக்குமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அதையும் சொல்லி இருப்பார். அவர்கள் சொன்னது உண்மையிலே பொய் என்ற நிலையில இருந்திருந்தால் அல்லாஹ் எங்களுக்கு எப்படி அல்லாஹ் தஆலா பெற்றோருக்கு பாவம், அதாவது இணை வைக்கக்கூடிய பெற்றோருக்கு பாவ மன்னிப்பு தேடப்படாது, அந்த விஷயத்திலே நீங்க இப்ராஹிமை பின்பற்றப்படாது என்று சொன்ன அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் பொய் சொல்லிக்கார், அந்த விஷயத்திலையும் பின்பற்றப்படாதுன்னு சொல்லி. ஆனால் இப்ராஹிம் பொய் சொல்லவில்லை. அல்லாஹ் அவரை இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா, உண்மையாளராக இருந்தார் என்றுதான் சொல்கிறார். அவரை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது அவர் ஒரு உண்மையாளராக இருந்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். ஆகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாளும் பொய் சொல்லவில்லை. அப்படியாயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொய் சொன்னதாக சொல்லக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிமிலே வருகிறது. இதனுடைய நிலை என்ன என்று நாங்கள் பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை எப்படி சொல்கிறார்கள்? அதாவது லம் யக்ரித் இப்ராஹிம் இல்லா, அதாவது லம் யக்ரித் இல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஃபீ ஷைஇன் கத் இல்லா ஃபீ ஸலாத். இப்ராஹிம் எப்போதேனும் அவர் பொய் சொன்னது கிடையாது, மூன்று விஷயத்திலே தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 விஷயத்தை சொல்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய அந்த மக்கள் இவரை அழைத்தார்கள். எதற்காக? அவர்களுடைய திருவிழாவிலே கலந்து கொள்வதற்காக அழைத்த போது நான் ஒரு நோயாளி என்று அவர் சொன்னார், இன்னி சகைம் என்று சொன்னார். இது ஒரு சந்தர்ப்பம். அடுத்ததாக அந்த சிலைகளை எல்லாம் உடைத்து விட்டு பெரிய சிலையுடைய கழுத்திலே அவர்கள் கோடாரியை வைத்து விட்டு அல்லது அதை மாத்திரம் வைத்து விட்டு
அவர்கள் யார் இதை உடைத்தார் என்று கேட்டபோது அந்த பெரிய சிலை உடைத்திருக்கும் மகனிடம் கேட்டு பாருங்கள் என்று சொன்னார்களே, அது ஒரு விஷயம். அடுத்தது, தனது மனைவி ஒரு அநியாயக்கார அரசனிடம் மாட்டிக்கொண்ட போது, அதாவது அவரை பற்றி தனது சகோதரி என்று அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி புகாரிலே முஸ்லிம்களே பதியப்பட்டிருக்கிறது. புகாரிலே 2217, முஸ்லிம்களே 2370 பதியப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த செய்தியை வைத்துக் கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 பொய் சொன்னார்கள் என்று சொல்வதை பார்த்தோம். உண்மையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே சொன்னது பொய் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அவர்கள் முதலாவது விஷயத்திலே அவர்கள் நோயாளி என்று சொன்ன விஷயம் இருக்கிறது. அவர்கள் நாங்கள் சாதாரணமாக ஒரு பயணத்துக்காக அல்லது யாராவது எங்களை அழைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்குது, எனக்கு வருத்தம் இயலாது என்று நாங்கள் சொல்லுவோம். அவ்வாறான ஒரு பாணியிலே அவர்கள் சொன்ன விஷயம், அல்லது அவருடைய உள்ளத்திலே அது சம்பந்தமா இருக்கக்கூடிய கவலையை வைத்துத்தான் அவர் என்ன சொல்லிக்கிறார், நான் உள்ளத்தால் கவலையா இருக்கிறேன் என்ற ஒரு நோயாளியா இருக்கிறேன், இந்த விஷயத்துல நான் நோயாளியா இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையின் அடிப்படையில் அவர் சொன்ன ஒரு விஷயம். அதாவது இணை வைப்பை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் சொன்ன விஷயம். அதே போன்று அவர்கள் திட்டமிட்டு இருந்த இந்த சிலைகள் நீங்க எல்லாரும் போனது பூரா இந்த சிலையில நான் உடஞ்சி தள்ளுவேன் என்று அவர்கள் சொல்லி இருந்தார்களே, அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் அவர் அங்கே காத்துக் கொண்டிருந்தார். அதனால அந்த விஷயத்திலே அவர் என்ன செய்தார், நான் ஒரு நோயாளி சொன்னார், இது பொய் அல்ல. அடுத்ததாக அவர் அந்த பெரிய சிலையை மாத்திரம் வைத்துவிட்டு சிறிய சிலைகளை உடைத்து விட்டு அவர்கள் வந்து கேட்ட போது, யார் இதெல்லாம் உடைச்சது, நீங்க தானா? அப்ப அவர் என்ன சொல்றாரு, பெரிய சிலை தான் செஞ்சிருக்கலாம், நீங்க வேணுமெண்டா கேட்டு பாருங்க என்று சொல்றார். ஏன் அப்படி சொல்கிறார்? அங்கே அவர் என்ன செய்கிறார் என்றால், இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மடத்தனமான இந்த சிலை வணக்கத்தை அவர்களுடைய வாயிலே இருந்து புரிய வைப்பதற்காக அவர் அப்படி சொல்கிறார். அப்ப அவர்களே என்ன சொல்றாங்க, அதுகள் பேசுமா என்று சொல்லுவாங்க என்று எதிர்பார்க்கிறார். உண்மையிலே அவர்கள் சொன்னார்கள், எப்படி இவைகள் பேசும் என்று அவர்களே சொல்லும் போது அப்ப சொல்றாங்க, மடத்தனமான வேலை பார்க்குறீங்க, ஒண்ணுமே பேச தெரியாத ஒண்ணுமே செய்ய தெரியாதவைகளுக்கு போய் வணங்குறீங்களே, அதுக்கு போய் உனக்கு தேவையை கேட்கிறீங்களே என்று அவர்களை அந்த நேரத்திலே அவர் என்ன செய்கிறார், மட்டம் தட்டுவதை, அவர்களுடைய வாயாலே அவர்களுக்கு மறுப்பை அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே இவ்வாறாக அவர்கள் சொன்னதும் பொய் அல்ல. அவர்கள் அங்கே சொன்னது அவர்களுடைய அந்த விஷயத்தை மறுப்பதற்காக ஒரு ஆதாரம் வைக்கிறதுக்காக சொன்ன வார்த்தையாக அது இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்களுடைய மனைவியை பற்றி அந்த அநியாயக்கார அரசனிடத்திலே நான் மனைவியிடம் சொல்றார், அவர் என்ன, அவன் வந்து என்னை கூப்பிட்டு விசாரித்தான். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த போன பயணத்திலே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அநியாயக்கார அரசன் என்ன செய்யறாரு, அதாவது ஊர்ல ஒரு அழகான ஒரு பெண்மணி வந்திருக்கிறதா அவனுக்கு சொல்லப்பட்ட உடனே அவரை வரவழைக்கிறார். வரவழைச்சு கேட்கிறார். அப்ப அவர் சொல்றார், என் சகோதரன். ஏனென்றால் அவருடைய மனைவி என்று சொல்லி இருந்தால் இவரை அவர் கொண்டிருப்பான். எனவே அதிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக என்ன செய்தார், மனைவியை அவர்கள் சகோதரி என்றார். ஆனா உள்ளத்தில் அவர் என்ன சகோதரி, முஸ்லிம்கள் அனைவரும் எனது சகோதரர்கள் என்ற அடிப்படையில் மார்க்க ரீதியான சகோதரி என்கிறத உள்ளத்துல வச்சு கொண்டுதான் அவர் என்ன சகோதரி என்ற அந்த வார்த்தையை அவர் சொல்கிறார் என்று அறிஞர்கள் இதற்கு விளக்கம் சொல்வதை பார்க்கிறோம். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன இந்த 3 பொய் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அவருடைய வாழ்க்கையிலே பொய் என்பதே கிடையாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்கின்றார்கள், லம் யக்ரிப், இப்ராஹிம் பொய் சொன்னதே கிடையாது என்று சொல்லிட்டு இந்த விஷயத்தை 3 சொல்றாங்க. இது பொய் மாதிரி ஆட்களுக்கு விளங்குது, அதனால அது பொய் அல்ல. அதே போல மறுமை நாளிலே சபாத் செய்யக்கூடிய நேரத்திலே நபிமார்கள் அனைவரிடமும் மக்கள் போய் கேட்பார்கள். அப்ப அந்த சந்தர்ப்பத்திலே இப்ராஹிமிடமும் கேட்பார்கள். அப்ப இப்ராஹிம் சொல்வாரு, எங்களுக்காக சபாத் செய்யும்படி மக்கள் கேட்கும்போது இப்ராஹிம் என்ன சொல்வாரு, நான் வந்து 3 பொய் சொல்லிக்கிறேன், நான் பயந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுவார் என்று ஒரு ஹதீஸ்ல வருது. அப்ப இதையும் வைத்துக் கொண்டுதான் இப்ராஹிம் பொய் சொன்னார் என்கிற செய்தி சொல்லப்படுகிறது. அங்கேயும் இப்ராஹிம் என்ன, அவர் சொன்ன விஷயம் பொய் அல்ல என்றாலும் அவர் பயப்படுகிறார். என்ன, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் நான் இதை சொல்லிட்டேன், சில வேளை அல்லாஹ் இதை என்னை குற்றம் பிடிப்பானோ தெரியாது என்ற ஒரு பயத்திலே சொல்கிறாரே தவிர இது பொய் அல்ல என்பதைத்தான் அறிஞர்கள் விளக்கம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அந்த அடிப்படையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்க்கையிலே பொய் சென்றது கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாளராகத்தான் இருந்தார் என்பதை நாங்கள் இந்த செய்திகளிலே இருந்து புரிந்து கொள்கின்றோம். அதே போல
பொய் சொல்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அனுமதித்திருக்கிறாங்க என்பதையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை பொய் சொல்வதற்கு அனுமதியான சில விஷயங்களை அவங்க சொல்லிக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க, 2 பேருக்கு மத்தியிலே சண்டை இருக்கும் போது யாராவது அவர்களை இணக்கப்படுத்துவார்களாக இருந்தால் அவர் சொல்வது பொய் அல்ல. 2 பேரை இணக்கப்படுத்துவதற்காக சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறாங்க, அவர்கிட்ட போய் இவரை பத்தி நல்லது சொல்றது, இவர்கிட்ட போய் அவரை பத்தி அவர் சொன்னதாக பொய்யாக சில விஷயங்களை சொல்ற எண்ணத்துக்கு கண்டா 2 பேரை ஒன்று சேர்க்கிறதுக்காக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை பற்றி என்ன சொன்னார்கள், இவர் பொய்யர் அல்ல. ஆக இவ்வாறான சில சந்தர்ப்பங்களிலே பொய் சொல்வதற்கு அனுமதி இருக்கிறது. அவ்வாறான இஸ்லாம் அனுமதித்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் நடப்பதை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வ மன் வலா. அன்புக்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பொய்யே நடக்கவில்லை, அவர்கள் சொன்னது பொய்யும் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதோடு இஸ்லாம் எங்களுக்கு சில சந்தர்ப்பங்களிலே பொய் சொல்வதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், الكذب அதாவது لا يحل الكذب إلا في ثلاث يحدث الرجل امرأته والكذب في الحرب والكذب ليصلح بين الناس. இந்த ஹதீஸ் அபூதாவுதிலே 4121வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. என்ன சொல்றாங்க, அதாவது பொய் என்கிறது 3 விஷயத்திலே கிடையாது. ஒன்று, ஒரு கணவன் தனது மனைவியிடத்திலே சொல்லக்கூடிய பொய். எதற்காக என்றால் மனைவியை அவர் உயர்த்துவதற்காக, திருப்திப்படுத்துவதற்காக, அவரை பற்றி என்ற 2 பேருக்கு மத்தியில் என்ன செய்யப்படாது, பிரச்சனை வரப்படாது, வாழ்க்கையை ஓட வேண்டும். ஓட வேண்டுமானால் சில நேரத்தில் கணவன் மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக அவருடைய சில வேலைகளை நாம் புகழ்ந்து சொல்லணும். ஒரு சாப்பாட்டை சமைச்சு தந்தால் இதை போடணும், சாப்பாடு எப்பயாலுமே சாப்பிட்டு இல்லப்பா அப்படி என்று இவர் சொல்லுவார். ஏன் சொல்லணும், அப்பதான் அவர் திருப்திப்படுத்துவார், திருப்திப்படுவோம். அதே போல சில நேரத்தில் அவர் பசுந்தா ரெடியா இருக்கிறாங்க, உன்னை போல ஒரு அழகை நான் கண்டதே இல்லை என்று சொல்றது பொய்யாக இருந்தாலும் சொல்லலாம். எதற்காக, அவரை திருப்திப்படுத்துவதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பொய் அல்ல என்று சொல்றாங்க. அதே போல கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் என்ன செய்யலாம், இவ்வாறான பொய்களை சொல்வதற்கு அனுமதி இருக்கிறது. அடுத்ததாக இஸ்லாமிய ஜிஹாதுடைய போர்க்களத்திலேயும் பொய் சொல்வதற்கு, அதாவது எதிரியை காணும்போது அந்த எதிரியிடம் பொய் சொல்லி அவனை ஏமாற்றி கொலை செய்வதற்கு இஸ்லாத்தின் அந்த ஜிஹாதுடைய சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யலாம், அனுமதி கொடுக்கிறாங்க. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய எதிரி அவனை எப்படியாவது கொலை செய்யணும் என்கிறதுக்காக அந்த நேரத்திலே பொய் சொல்வதிலே தடை கிடையாது. அதே போல 2 சண்டை பிடித்திருக்கக்கூடியவர்களை மத்தியிலே பொய் சொல்வதற்கும் அனுமதி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இது அல்லாத ஏனைய எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இஸ்லாத்திலே பொய் என்பது அனுமதிக்கப்பட்டது இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் மாத்திரமல்ல, உலகத்தில் எந்த ஒரு மதத்திலும் பொய் என்கிறது அனுமதி இல்லைங்கிறது நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் சாதாரணமாக பொய் நடக்கிறத பார்க்கணும். பொய் என்கிறது இன்னைக்கு நாம பெருசுபடுத்துறதே இல்லை. நபி அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னார்கள், அதாவது பொய்யை ஒரு மனிதன் விளையாட்டாக கூட விழக்கூடியவனாக இருந்தால் சொர்க்கத்திலே அவனுக்கு ஒரு மாளிகையை கட்டுவதற்கு நான் பொறுப்பு என்றார்கள். இன்றைக்கு விளையாட்டாக நாங்கள் எவ்வளவு பொய் சொல்கின்றோம், அடுத்தவர்களை சிரிக்க வைப்பதற்காக எவ்வளவு பொய்கள் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லை, இன்னைக்கு சின்ன பிள்ளைகளிடமும் பொய் சாதாரணமாக வளர்ந்திருக்கிறது. காரணம் என்ன என்றால் பெற்றோரிடம் இருக்கக்கூடிய அந்த பழக்கம், அல்லது அவர்களுடைய நண்பர்கள் மூலமாக, சூழல் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த பழக்கத்தை நாங்கள் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளைகள்கிட்ட கூட நீங்க பொய் சொல்லவான என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு நபித்தோழர் நபி அவங்களோட இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சின்ன குழந்தை, அவருடைய தாய் அந்த பிள்ளைய கூப்பிடுறார். அந்த சஹாபியை சொல்றாரு, என் தாய் என்னை கூப்பிட்டார். எப்படி கூப்பிட்டார், மகனை வாங்கிய ஒரு சாமான் தார் என்று கூப்பிட்டார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்தில் இருந்தாங்க. என்ன சாமான் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த தாய் சொல்றா, ஈச்சப்பழம் தான் கொடுக்க போறேன். அப்படியா, சரி, நீங்கள் அப்படி கொடுத்திருந்தால் சரி, அப்படி கொடுக்காமல் நீங்கள் இருந்தால் உங்கள் மீது, நீங்க உங்களோட மகனுக்கு தான் சொல்றீங்க, மகனை கூப்பிடுறதுக்காக தான் சொல்றீங்க,
ஆனா நீங்க அவரை கூப்பிட்டு ஒன்றுமே கொடுக்காவிட்டால் ஏமாத்துறதுக்காக அதாவது கூப்பிட்டீங்கள் என்றால் உங்கள் மீது ஒரு பொய் பதியப்படும் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே அன்பான சகோதரரே, பொய் என்கிறது எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட அது எங்கள் மீது எங்களுடைய ஏட்டிலே பதிவேட்டிலே பொய்யாக பதியப்படும் என்ற ஒரு நிலையை கூறுகிறார்கள் என்றால், இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாங்கள் எடுத்து பார்த்தால் வாழ்க்கையில பொய் சொல்றது சாதாரணமாக இருக்கிறது. குறிப்பாக வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவர்களுடைய வாழ்க்கையிலே கேட்டா பொய் இல்லாம வியாபாரம் செய்யலாம், கேட்டால் பொய் சொல்லாம வியாபாரம் செய்யலாமா அப்படின்னு சொல்வார்கள். ஆனால் இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்கிறது? வியாபாரிகள் அவர்களுடைய அந்த பொருளை விற்கக்கூடிய வாங்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே உண்மையாக யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன செய்கிறது? அவர்களுடைய வியாபாரத்திலே பரக்கத்து இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கணும். இது காலையிலே வரக்கூடிய செய்தி. ஆக ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? பொய் சொல்லி வியாபாரம் பண்ணினா தான் வியாபாரத்தில் என்ன செய்யலாம்? சாதிக்கலாம். இல்லாட்டி என்ன செய்யாது? லாபம் ஒழுங்கா கிடைக்காது, கொஞ்சம் தான் கிடைக்கும். உண்மையை பேசி வியாபாரம் செய்ய போனால் கிடைக்காது என்ற எண்ணத்திலே இன்னைக்கு நிறைய மக்கள் தங்களுடைய வியாபாரங்களிலே பொய்யை கலந்து கொள்வதை நீங்கள் பார்க்கிறோம். ஆகவே அவர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்திலே நாம் இருக்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாங்கள் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்றால், அவர்கள் ஒரு உண்மையாளராக இருந்தார்கள் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களை பின்பற்றக்கூடிய நாங்கள் வாழ்க்கையிலே உண்மையை எடுத்து நடக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாளும் அவர்களுடைய வாழ்க்கையிலே பொய் சொன்னது கிடையாது. அவர்கள் உண்மையாளராகவே இருந்தார். எனவே நாங்கள் அவர்களை பின்பற்றினால் தான் எங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். ஆகவே இந்த முக்கியமான ஒரு பெருமதியான ஒரு காலத்திலே, ஒரு புனிதமான காலத்திலே நாங்கள் இருக்கின்றோம். நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் உலகத்துடைய நாட்களிலே சிறந்த நாட்களாக எங்களுக்கு சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களை எல்லா நாட்களை விடவும் உயர்ந்த நாட்களாக, மிகச்சிறந்த நாட்களாக, நன்மையை செய்வதற்கு மிகச்சிறந்த நாட்களாக எங்களுக்கு காட்டிய நாட்களிலே நாம் இருக்கிறோம் என்றால், இந்த நாட்களிலே நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே சில உறுதிகளை எடுத்துக் கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அதிகம் பேசுகிறோம் என்றால், அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்து நாங்கள் பெறக்கூடிய படிப்பினைகள் இந்த காலங்களிலே எங்களுடைய மனதிலே நாங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து இன்று நாங்கள் பெறக்கூடிய பாடமாக, அவர்கள் வாழ்க்கையிலே உண்மையே தான் பேசினார்கள், நாம் உண்மையே தான் பேசுவோம், நாம் போய் பேசாமல் இருப்போம் என்ற ஒரு உறுதிமொழியை நாங்கள் இன்றைய நாளிலே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா சந்தர்ப்பங்களிலும் உண்மையே பேசக்கூடியவர்களாக அவன் எங்களை ஆக்கி, உண்மையோடு வாழ்ந்து உண்மையோடு மரணிக்கக்கூடியவர்களாக ஆக்கியவர்களாக வாக்குறுதி